புதுக்கோட்டையில் கருக்கலைப்பு செய்தபோது பெண் உயிரிழந்ததாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். மஞ்சு விடுதி பகுதியைச் சேர்ந்த தம்பதி பரிமளேஸ்வரன் மற்றும் கலைமணி இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கலைமணி 3வது முறையாக கருவுற்றதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து கருவில் இருக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதனை கலைக்க பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கலைமணி சென்றதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கருக்கலைப்பு செய்தபோது கலைமணி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கலைமணி கர்ப்பமாக இருந்தது தங்களுக்கு தெரியாது என கூறும் அவரது உறவினர்கள் சம்பவம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தம்பி மனை போனதே எங்களுக்கு தெரியாதுப்பா. அது எதுக்கு போனுச்சுன்னே தெரியலையா. எங்கள் குடும்பத்துக்கு அனைத்து ஆளுகளுக்குமே தெரியாதுப்பா. போன பிள்ளைய பிடிச்சி அபாசம் பண்ண போயிருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. இது மாசமாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லலைப்பா. என் பொண்ணு எங்கள்கிட்ட அங்கே போனதுக்கு முற்பாடு பணம் இவ்வளவு கட்டணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆணு பொண்ணுன்னா பார்த்து உடனே பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. பொண்ணாக இருக்கவன பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ணாமல் உடம்புல என்ன இருக்கு சிக்குன்னு டெஸ்ட் பண்ணாமல் மயக்க ஊசை போட்டது அந்த பிள்ளை அப்பவே போச்சுப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.